பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு மிகவும் மோசமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தனது தோல்விகளுக்கு எதிரான பொதுமக்களின் கோபத்துக்கு அஞ்சி மத உணர்வுகளை தூண்டிவிட்டு வெறுப்பூட்டும் பேச்சை பிரதமர் நாடியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெறுப்பும் பாகுபாடும் தான் பிரதமரின் உண்மையான உத்தரவாதம் எனவும், பிரதமரின் அப்பட்டமான வெறுப்பு பேச்சுக்கு காது கேளாதது போல் தேர்தல் ஆணையம் வெட்கமின்றி நடுநிலையை கைவிட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக ரீதியாக பின்தங்கிய சமூகத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பதவிகளில் உரிய ஒதுக்கீட்டை வழங்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் வஞ்சகமான உத்திகள் குறித்து இந்திய அணி தலைவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், பிரதமர் மோடியின் மோசமான தோல்விகளை அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதத்தில் ஏற்பட்ட வேறுபாட்டிற்கு செயலியே காரணம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்துள்ளார். வாக்குப்பதிவு முடிந்து 2 நாட்களுக்கு பிறகே தமிழகத்தில் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகின என்பது உறுதியாக அறிவிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு முடிந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இரவு பேட்டியளித்த தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழகத்தில் 72.09 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியதாக தெரிவித்தார். ஆனால் 69.46 விழுக்காடு வாக்குகளை பதிவானதாக பின்னர் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தாமதம் மற்றும் குழப்பத்திற்கு காரணம் என தலைமை தேர்தல் அதிகாரி இன்று விளக்கமளித்துள்ளார். செயலியில் கிடைத்த தகவல் அடிப்படையில் வாக்குப்பதிவு சதவீதத்தை கணக்கிட்டதால் தவறு நடைபெற்றதாக அவர் கூறினார். தேர்தல் நடத்தும் அதிகாரியின் தகவல் தாமதமானதால் செயலி மூலம் ஊடகங்களுக்கு அப்டேட் செய்யப்பட்டதாகவும் சாஹூ தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் 24 மணி நேரத்தில் ஈரோட்டில் அதிகபட்சம் 109 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 14 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக 14 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை மற்றும் அதனை தாண்டி பதிவாகியுள்ளது. சேலம், திருப்பத்தூர், திருத்தணி, திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகியுள்ளது. தருமபுரியில் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான 2வது நாள் இன்று என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வரும் நாட்களிலும் வெப்பநிலை 3 டிகிரி வரை உள் மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் ஒடிஷாவுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், மேற்கு வங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா 11ஆம் நாள் நிகழ்வில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் 6 மணி நேரத்திற்கு மேல் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தேரடியில் உள்ள கருப்பணசாமி கோயில் முன்பாக மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதரராக எழுந்துள்ளனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் 45 அடி உயரம் கொண்ட தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் 40 அடி உயரம் கொண்ட தேரில் மீனாட்சியம்மனும் எழுந்துள்ளனர். முதலில் விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், தொடர்ந்து நாயன்மார்கள் இருந்த சப்பரங்கள் சென்றன. மாசி வீதிகளில் பிரம்மாண்டமாக ஆடியசைந்து வந்த மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருத்தேர் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் சங்கு முழங்கியபடியும், இசை வாத்தியங்களை இசைத்தபடியும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடியும் செல்ல பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதிகள் வழியே தேரோட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாசி வீதியிலும் ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தை கண்டு பரவசமடைந்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவலை வரும் 25ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்கள் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டன. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் திங்கட்கிழமையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
அப்போது அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்கள் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் அவரை விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் ஒரு சில நாட்களில் வாதங்களை தொடர நீதிபதி உத்தரவிட்டு நீதிமன்ற காவலை 25ஆம் தேதி வரை நீட்டித்தார். அன்றைய தினம் காணொலி மூலமாக செந்தில் பாலாஜி ஆஜராகவும் நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரும் ஆஜராகாததால் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் விடுமுறையில் சென்றதால் இந்த வழக்கு சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீதரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ் மற்றும் வழக்கை விசாரிக்கும் சிபிசிஐடி பிரிவினர் ஆஜராகினர். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரும் ஆஜராகாததால் வரும் 29ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீதரன் உத்தரவிட்டார். அரசு தரப்புல அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற தடயங்கள் பற்றி ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். அதன் விவரங்களையும் தாக்கல் செய்திருக்கிறோம். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பிலும் அந்த சம்பவம் நடந்த இடம் பற்றி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான விசாரணைக்காகத்தான் 29/4 அன்று போடப்பட்டது. அன்று அதன் முடிவுகள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு அதிக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ட்ரோன்களை பயன்படுத்த உள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தென் கைலாயம் என அழைக்கப்படும் கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் 3 மாதங்களுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 7 மலைகள் ஏறி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறுவார்கள். இந்த ஆண்டு மலை ஏறிய 5க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதையடுத்து சுமார் 5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் மருத்துவ முகாம்களை அமைத்துள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் மலையேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பக்தர்களை கண்காணிக்கவும் கடும் வெயிலால் காட்டுத் தீ ஏற்படுவதை முன்கூட்டியே கண்காணிக்கவும் ட்ரோன்களை பறக்கவிட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ட்ரோன்களில் அதிகபட்சமாக 10 கிலோ எடை கொண்ட பொருட்கள் வரை எடுத்துச் செல்லலாம் என கூறப்படுகிறது. அவசர மருத்துவ தேவைக்கான பொருட்களை மலைப்பகுதிகளில் கொண்டு செல்ல ட்ரோன்கள் உதவும் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக ஹைதராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐபிசி 295A பிரிவின் கீழ் அவரது மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக வேட்பாளர் மாதவி லதா மசூதியை நோக்கி அம்பு விடுவது போன்ற வீடியோ காட்சிகள் மதத்தையும் தாண்டி பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. மேலும் இந்த செயலுக்காக மாதவி லதா மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனையடுத்து இந்த நிகழ்வுக்கு மாதவி தனது விளக்கத்தை பதிவு செய்தார். அதில் இது முழுமையடையாத வீடியோ என்றும் தான் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். ராம நவமியின் போது தான் வானத்தை நோக்கி அம்பு எய்வது போல சைகை செய்ததாகவும் அங்கு மசூதி இருந்தது தெரியவில்லை என கூறினார். இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள ஹைதராபாத் தொகுதியில் மாதவி லதாவின் இந்த செய்கை பலரிடம் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் சங்கத்தில் இருந்து கழிவுநீர் போன்ற கெட்டவர்களை வெளியேற்றியுள்ளதாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள அந்த கட்டிடம் கார்த்தியோட உழைப்பினால் கார்த்தியோட உழைப்பினால் நான் என்னோட உழைப்பின் இல்ல கார்த்தியோட உழைப்பினால் இன்னைக்கு தொடங்கப்படுது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். 9:30 மணிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணி இன்னைக்கு அந்த கட்டிடம் திரும்ப தொடங்கி இருக்கு வேலைகள். அதே நேரத்துல நான் இந்த தெய்வங்களை பாக்குறதுக்கு என்னால வர முடியல கார்த்தி. நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போறேன், இது கண்டிப்பா நான் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லி கார்த்தி இப்போ அங்கிட்டு போய் அந்த வேலைகள் தொடங்கி இருக்கான். இந்த கட்டட வேலைகள் இனி யாராலையும் அதை தடுக்க முடியாது. டிரைனேஜ் மாதிரி கெட்டவங்க எல்லாம் வெளில அனுப்பி நல்லவங்களை மட்டும் உள்ள சேர்த்து வச்சிருக்கு.
மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழக அரசின் பேச்சை கேட்டு மத்திய அரசு நடந்து கொள்வதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அதிருப்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரும் உரையாடல் நடத்திய வீடியோவை கர்நாடக மாநில காங்கிரஸ் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த கலந்துரையாடலில் கர்நாடகா மட்டுமல்லாமல் கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றும் என சித்தராமையாவும் சிவக்குமாரும் நம்பிக்கை தெரிவித்தனர். நாட்டில் மோடி அலை வீசவில்லை என தெரிவித்துள்ள சிவக்குமார், நடைபெறும் தேர்தலில் 200 இடங்களில் கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாது என கூறினார். தொடர்ந்து பேசிய சித்தராமையா, மேகதாட்டில் அணை கட்டும் விவகாரத்தில் திமுக அரசின் பேச்சை மத்திய அரசு கேட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ಮೇಕೆದಾಟು ಇದೆಯಲ್ಲ, ಇವತ್ತು ಕುಡಿಯ ನೀರಿನ ಯೋಜನೆ ಅದು ಬ್ಯಾಲೆನ್ಸಿಂಗ್ ರಿಸರ್ವಾಯರ್. ಅದರಿಂದ ತಮಿಳುನಾಡಿಗೇನು ಲಾಸ್ ಇಲ್ಲ, ಏನು ತೊಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದ ಒಳಗಡೆ ಕಟ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಡ್ಯಾಮ್ ಅದು. ಅವ್ರಿಗೇನು ಟ್ರಿಬ್ಯುನಲ್ ಏನು ಹೇಳಿದೆ, 177.25 TMC ಆಫ್ ವಾಟರ್ ನಾರ್ಮಲ್ ಇಯರ್ನಲ್ಲಿ ನೀರು ಬಿಡಬೇಕು. ಅದು ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ಇನ್ನೇನಿದೆ ಅವ್ರಿಗೆ? ನಾರ್ಮಲ್ ಇಯರ್ನಲ್ಲಿ 177.25 TMC ನೀರು ಬಿಟ್ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಹಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ನೀವು ಬ್ಯಾಲೆನ್ಸಿಂಗ್ ರಿಸರ್ವಾಯರ್ನೇ ಕಟ್ಬೇಡಿ ಅಂತ ಹೇಳೋದಿದೆಯಲ್ಲ, ಅದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಅವ್ರ ಮಾತು ಕೇಳ್ಕೊಂಡು ಈಗ DMK ಅವ್ರಿಗೆ ವಿರುದ್ಧ ಆಗಿದೆ.